அண்மை செய்தி. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரள மாநிலம் வயநாடு பகுதியை பார்வையிட சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். அண்மையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் கேரள மாநிலம் வயநாடு மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு பலி எண்ணிக்கை 400-ஐ தாண்டி இருக்கக்கூடிய சூழலில் நிலச்சரிவு தொடர்பான ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து பார்வையிடுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி கேரள மாநிலம் கண்ணூர் வந்தடைந்திருக்கிறார். கேரள மாநிலம் கண்ணூர் விமான நிலையத்திற்கு தனி விமானத்தில் வந்த அவரை கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் வரவேற்று இருக்கிறார்கள். கவர்னர் முகமது ஆரிஃப் கானும் வரவேற்று இருக்கிறார். இதனை தொடர்ந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளை பார்வையிட இருக்கிறார். அப்பொழுதும் கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன், ஆளுநர் ஆரிஃப் கான் உள்ளிட்டோர் உடன் இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. நிலச்சரிவு பாதிப்பு தொடர்பாக ஹெலிகாப்டரில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு செய்த பிறகு இது தொடர்பாக ஆய்வுக் கூட்டம் ஒன்றை நடத்த இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எந்த அளவிற்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன, மீட்பு நடவடிக்கைகளினுடைய தற்பொழுதைய நிலை என்ன, இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த மீட்பு நடவடிக்கை தொடரும், என்ன மாதிரியான பாதிப்புகள், எவ்வளவு பாதிப்புகள் என்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனை தொடர்ந்து இந்த நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டிற்கு மத்திய அரசு சார்பில் நிதி ஒதுக்குவது தொடர்பான அறிவிப்பும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த நிகழ்வை ஒரு தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் உள்ளிட்டோரும் அதே போல எதிர்க்கட்சிகளும் தொடர்ச்சியாக கோரிக்கையை விடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் பிரதமர் ஆய்விற்கு பிறகு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு அந்த கூட்டத்தினுடைய முடிவில் இது சம்பந்தமாக நிதி ஒதுக்குவது உள்ளிட்ட விவரங்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.